ஒரு காட்டில் வாழ்ந்த ஒரு முயலுக்கு அன்று சரியான பசி. ஏதாவது சாப்பிட கிடைக்குமா என்று தேடி அலைந்தது. அப்பொழுது தூரத்தில் ஒரு திராட்சை தோட்டத்தை பார்த்தது. அங்கே கொத்து கொத்தாக திராட்சைகள் தொங்கிக் கொண்டிருந்தன. அதை பார்த்ததும், ஆஹா, இன்னைக்கு சரியான வேட்டைதான் போ என்று சொல்லிக்கொண்டே அந்த தோட்டத்திற்குள் நுழைந்தது. அந்த தோட்டத்தில் நரி ஒன்று உட்கார்ந்திருந்தது. முயலை பார்த்த அந்த நரி, வாங்க நண்பரே, இது நம்ம தோட்டம்தான், உங்களுக்கு எது வேணுமோ அது எல்லாத்தையும் எடுத்து சாப்பிடுங்க என்று மிகவும் பாசத்தோடு அழைத்தது. அதற்கு முயல் தன் மனதிற்குள்ளே இந்த உலகத்துல யாரை வேணாலும் நம்பலாம், ஆனா இந்த குள்ளநரியோட பேச்சை மட்டும் நம்பவே கூடாதுன்னு நினைச்சிட்டு அங்கிருந்து தப்பிச்சா போதும்னு முயல் வேகமா ஓடி மறைந்தது. அப்பொழுது நரி, அடடே, இன்னைக்கு நல்ல முயல் கறி சாப்பிடலாம்னு நினைச்சேன், ஆனா முயல் தப்பிச்சிருச்சு, பரவாயில்ல, அடுத்த வேட்டைக்கு காத்திருப்போம் என்றது. முயலுக்கு பசி இன்னும் அதிகமானது. அதனால நம்ம காட்டுக்கு வெளியில போய் வேற ஏதாவது சாப்பாடு கிடைக்குதான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே காட்டுக்கு வெளியே போச்சு. காட்டுக்கு கொஞ்சம் தூரத்துல ஒரு வயல்ல நிறைய கேரட் இருந்தது. அதை பார்த்ததுமே முயலுக்கு இன்னும் பசி அதிகமானது. சரி, இங்கேயாவது போய் சாப்பிடுவோம் அப்படின்னு போய் அங்க உள்ள கேரட்டை எடுக்க போச்சு. அப்போது அந்த வயலுக்கு சொந்தக்காரரான ஒரு மனிதர், ஆ, முயல் என்று சொல்லிக்கொண்டே ஓடி வந்து முயலை பிடிக்க வந்தார். அதை பார்த்ததும் முயல், ஆஹா, மனிதனா, இன்னைக்கு செத்தோம் என்று எண்ணிக்கொண்டே அங்கிருந்து தப்பித்தோம், பிழைத்தோம் என்று ஓடி காட்டிற்குள் மறைந்தது. ஓடி வந்து ஒரு பாறையின் மீது அமர்ந்து முயல் யோசித்தது, என்னடா வாழ்க்கை இது, காட்டுக்குள்ள இருந்தா சிங்கம், புலி, நரி இது எல்லாமே என்ன சாப்பிட துரத்துது, காட்டுக்கு வெளியே போனா மனுஷன் துரத்துறான், இதுக்கு மேல எனக்கு உயிர் வாழ இஷ்டமே இல்லை, இந்த கடவுள் இருக்கானே அவன் ஒரு சதிகாரன், எல்லாத்துக்கும் ஏதேதோ பலத்தை கொடுத்திருக்கான், ஆனா எனக்கு ஒண்ணுமே கொடுக்காமல் என்னை படைச்சிட்டானே என்று நொந்து கொண்டே முயல் மெதுவாக நடக்கத் தொடங்கியது. சரி, உயிர் வாழக்கூடாதுன்னு முடிவு எடுத்தாச்சு, நம்ம குளத்துல குதிச்சு நம்ம தாகத்தையும் தீர்த்துக்கிட்டு அப்படியே செத்து போயிடுவோம் என்று நினைத்து கொண்டு முயல் குளத்தை நோக்கி நடக்க ஆரம்பித்தது. முயல் வருவதை பார்த்த குளத்தின் தரையில் இருந்த எல்லா தவளைகளும் தண்ணீருக்குள் குதித்தன. முயல் ஒரு நிமிடம் யோசித்தது, என்னடா இது, நான் தான் எல்லாத்தையும் பார்த்து பயந்து ஓடுறேனா, நம்மளையும் பார்த்து இந்த தவளையெல்லாம் பயந்து குளத்துக்குள்ள குதிக்குதே, அப்ப கடவுள் நம்மளுக்கும் ஏதோ ஒரு சக்தியை கொடுத்திருப்பாரோன்னு யோசித்தாரே. முயல் தண்ணீரை குடித்துவிட்டு ஒரு பாறையின் மேல் உட்கார்ந்திருந்துச்சு. அப்பொழுது அந்த வழியே வந்த ஆமை, என்ன முயல் நண்பா, நல்ல திருப்தியா சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்கிறீங்களா என்று கேட்டது. அதற்கு முயல், இல்லை நண்பா என்று சோகத்துடன் காலையில் நடந்ததையெல்லாம் ஆமையிடம் சொல்லியது. அதற்கு ஆமை, நீங்கள் யோசித்தது சரிதான், கடவுள் ஒவ்வொருவருக்கும் ஒரு தனி சக்தியை கொடுத்தேதான் இந்த உலகிற்கு அனுப்பியிருக்கிறார். அதேபோல் உங்களுக்கு கொடுத்தது வேகமாக ஓடி மறைவது, அந்த சக்தியை வச்சுக்கிட்டு எதையும் சாதிக்கலாம் என்றது. ஆமையின் பேச்சை கேட்ட முயல் சந்தோஷமாக மீண்டும் தன் உணவை தேட ஆரம்பித்தது.